பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்க அனைவரும் நான் வரவேற்கிறேன். ஒரு சின்ன ஷார்ட் கிளிப் எதை பத்தி அப்படின்னா பிட்டர்னஸ் பத்தி. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 11. Do not speak evil of one another, brethren. He who speaks evil of a brother and judges his brother speak evil of the law and judge the law. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தெளிவா சொல்றது, அதாவது எனக்கு கத்து கொடுத்தது என்ன அப்படின்றத உங்க கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். ஆண்டவர் கிளீனா சொல்லியிருக்கிறாரு, we have to forgive everyone. நம்ம எல்லாரையும் forgive பண்ணணும். என்ன நடந்தாலும் சரி, என்ன நமக்கு விரோதமாக செய்தாலும் சரி, இல்ல நமக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னாலும் சரி, நம்மளை பத்தி ஒருவர் தவறாக நினைத்தாலும் சரி, நம்மளை பத்தி தவறாக பேசியிருந்தாலும் சரி, we have to forgive them. ஏன்னா ஜீசஸ் ஏசப்பா நம்மளுக்கு அதுதான் கத்து கொடுத்திருக்கிறாரு. அதையும் மீறி நம்ம ஒருவர் பத்தி தவறா நினைத்திருந்தோம், அதாவது இங்க கிளீனா இருக்கு, do not speak evil of one another. அதாவது பேசுறது மட்டும் கிடையாது, don't even think evil of one another. ஒருவர் பத்தி தவறா கூட நினைக்காதீங்க மனசுல கூட. ஏன்னா நம்ம மன நிறைவனால் வாய் பேசும்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த பிட்டர்னஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா மனதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஹார்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய தேவன் நம்ம இருதயத்தை பார்க்கிறவர், நம்ம மனசை பார்க்கிறவர், நம்ம மேல இருக்கிற ரூபத்தை பார்க்கிறவர் இல்ல. மேபி எப்படி நமக்குள்ள மத்தவங்களை பத்தி ஒரு தவறான நம்ம எல்லாருமே மன்னிச்சுட்டோமா? ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே மன்னிச்சுட்டோமா? நம்ம ஒருவரை மன்னிக்கலன்னா நம்ம பரலோகத்துல இருக்கிற நம்ம பிதா நம்மளை மன்னிக்க மாட்டாரு. நம்ம ஒருவரை மன்னிக்கல, அதாவது ஒருவருக்கு மேல நம்மளுக்கு வருத்தம் இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு என்ன வருத்தம் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. நம்ம மன்னிச்சிட்டோம், இல்ல நம்ம நம்ம மனசுல ஒருவருக்கு மேல ஒரு கசப்பு இருக்குது, ஆண்டவர் சொல்ற ஒரு கசப்பு இருந்தா கூட நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாதான். ஏசப்ப நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரு. நம்ம பிரதருக்கு மேல ஒரு வருத்தம் இருந்தா கூட, ஒரு கஷ்டங்கள் இருந்தா கூட, ஒரு தீங்கு நினைத்திருந்தால் கூட ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அநேக பாவத்தை மன்னித்தேன், எனக்கு விரோதமா எவ்வளவோ செயல்பட்ட, நான் அதை மன்னித்துட்டேன், ஆனா நீ உன்னுடைய விரோதியை மன்னிக்க மாட்ட. ஒரு வாட்டி யோசிச்சு பார்க்கலாம், நம்ம லைஃப்ல எல்லாரையும் மன்னிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மேபி நம்ம சில பேர் மேல வச்சிருக்கிற பெர்செப்ஷன்ஸ் ராங்கா இருக்கலாம். எல்லா பெர்செப்ஷன்ஸுமே ரைட் ஆகாது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு பர்சனை பத்தி திங்க் பண்ணும்போது நம்ம இருதயத்துல, நம்ம ஹார்ட்ல ஒரு விதமான கசப்புகள் வருதா? நம்ம இருதயத்துல ஒரு விதமான ஓ இவனா, ஓ இவளா அப்படின்ற மாதிரி ஏதாவது எண்ணம் வருதா? இல்ல ஒருவரை பத்தி நினைக்கும் பொழுது அவர் மேல இருக்கிற அபிப்பிராயம் குறையிற மாதிரி, இவனை பத்தி எனக்கு தெரியும், இவளை பத்தி எனக்கு தெரியும், இவன் பாஸ்ட பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம், ஒரு தவறான அபிப்பிராயம் வருதா? மேபி அது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், மேபி அதை கண்ணோட பார்க்காமலே கூட இருக்கலாம், மேபி உங்கள் காதால கேட்காமல் உங்கள் இருதயத்திலே ஆட்டோமேட்டிக்கா தோணுனதா கூட இருக்கலாம். அதனால ஒரு பர்சன்ஸ் மேல உங்களுக்கு ஒரு பிட்டர்னஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யார் பத்தி நினைக்கும் பொழுது அவங்க மேல ஒரு கசப்பு, ஒரு மன கசப்பு, ஓ இவங்களை உங்க நேம் கேட்டாலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்கிறதா? எல்லாரோட இம்ப்ரெஷன் கண்டிப்பா கரெக்டா இருக்காது. ஹியூமன் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் ராங் பிகாஸ் தே ஜட்ஜ் பை த அப்பியரன்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், எப்படி நம்ம கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்குறது ஆண்டவர் கிட்ட அப்படின்னா, நாம நிதானித்து அறிந்தா மாத்திரம்தான் நம்மளுக்கு தெரியும். கடவுளுக்கு விரோதமாக, அதாவது யாரெல்லாம் தன்னுடைய சகோதரன்னா கூட பிறந்தவங்க கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லாருமே சகோதரிகள் தான், அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சகோதரிகள். யார் மேலேயாச்சும் நமக்கு கசப்பு இருக்கு, ஒரு கசப்பு உண்மையாவே இருந்தது, அவங்க நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு மாதிரி நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நம்ம ஹார்ட்ல பிட்டர்னஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் பிட்டர்னஸ், கசப்பு. நம்ம அவங்கள பத்தி தவறா பேசல, பட் அவங்கள பத்தி நம்ம தவறா நினைத்து கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம்.
ஆண்டவர் சொல்றாரு, he who speaks evil of a brother and judges his brother speaks evil of the law and judge the law. ஒருவன் தன்னுடைய எது லா? ஹோலி பைபிள், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைய விரோதமாக நம்ம ஜட்ஜ் பண்றோம்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை ஜட்ஜ் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவருடைய மனசுல ஒருவர் பத்தி கசப்பு இருந்ததா, அது தேவனுடைய லா, தேவனுடைய புஸ்தகம், தேவன் கைப்பட எழுதின ஒரு ஜீவ புஸ்தகம். அவருடைய வார்த்தை, இதற்கு விரோதமாக நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம லைஃப்ல யார் மேலேயாச்சு கொஞ்சம் ஒரு பிட்டர்னஸ் இருந்தா கூட ஆண்டவர் கிட்ட ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா அவர் மாத்துவார். என் வாழ்க்கையில நான் அனுபவித்தது நான் சொல்றேன். ஒரு மேல எனக்கு ரொம்ப மனம் கசப்பு ஏற்பட்டது. மனம் கசப்பு இருந்தா ஆண்டவர் என்னை நேசிக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். பிகாஸ் அவருக்கு விரோதமாக, அவருடைய கமாண்ட்மெண்ட்டுக்கு விரோதமாக நான் செயல்படுறேன். அவர் கமாண்ட்மெண்ட்டுக்கு விரோதமாக நம்ம செயல்பட வேண்டியது பிசாசுக்கு விரோதமாக, ஏசப்பாக்கு விரோதமாக இல்ல. ஒரு மேல நம்மளுக்கு மனம் கசப்பு இருந்ததுன்னா ஏசப்பாவோட வார்த்தை, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு விரோதமாக நம்ம செயல்படுறோம்னு அர்த்தம். அந்த செயல்பாட்டிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்கு சில பேர் மேல எனக்கு சில கசப்பு இருந்தது. ஆண்டவர் கேட்டேன், ஏசப்பா என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு கேட்டேன். ஏசப்பா எனக்கு என் மனசுல கொஞ்சம் ஹார்ட்ல ஒரு பிட்டர்னஸ் இருக்கு, இவங்களை நினைக்கும் பொழுதுலாம் எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஈவன் தோ அவங்க எனக்கு எதுவுமே பண்ணல. பிகாஸ் மை பர்செப்ஷன் இஸ் ராங். Not every perception is from the God. எப்படி கடவுள் கிட்ட இருக்கிற ஒரு பெர்செப்ஷனோ நம்ம வாண்டடா கிரியேட் பண்ணிக்கிற ஒரு ராங் பெர்செப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளே கிரியேட் பண்ணிக்கின ஒரு பெர்செப்ஷன் கண்டிப்பா தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு நம்மளை கூட்டிட்டு போகும். பாவம் பண்றதுக்கு கூட்டிட்டு போவோம். பாவம் பண்ற தூண்ட வைக்கும். ஒரு நம்ம கிட்ட இருக்கிற பெர்செப்ஷன் ஒரு ராங்கா இருக்குது, ராங்கா ரைட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பரலோகத்திலிருந்து வந்ததுன்னா அது சமாதானத்தை கொடுக்கும். இதே உலக பிரகாரமானதுங்களா அது உங்க வாழ்க்கையில கசப்பு, உங்க இருதயத்துல கசப்பு ஏற்படுத்தும். ஒரு பர்சனை தவறா சென்ஸ் பண்றது என்பது வேற, அது கடவுள் கிட்ட இருந்து வருது. டிசர்ன்மெண்ட் என்பது வேற. பட் நம்ம லைஃப்ல ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு பெர்செப்ஷன் பண்றோம், அதாவது கர்த்தருடைய ரூபத்துல இருக்கிற வேற ஒருவரை பார்த்து நம்ம ராங் பெர்செப்ஷன் பண்றோம் அப்படின்னா, அது ராங் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மனசுல ஃபுல் அண்ட் ஃபுல் அழுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் கசப்பு, ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விரோதமாக செயல்பாடுகளை நம்ம செய்து கொண்டிருப்போம். அவங்கள கசத்துட்டு வெறுத்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்போம். என்ன போய்னா, நான் எல்லாருமே மன்னிச்சிடுறேன்னு போய் சொல்லுவோம். ஆனா சடனா பிசாசு அந்த நம்ம கசப்பா ஒரு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அவங்களுடைய தாட் நம்ம மைண்ட்ல போடுவோம். உடனே நம்மளுக்கு பிட்டர்னஸ் ஆரம்பிச்சிடும். நம்ம மைண்டுக்கு, நம்ம ஹார்ட்டுக்கு பிடிக்காது, நம்ம மைண்டுக்கு பிடிக்காது. ஆனா நம்ம பாடியில பிளஷ்ல அவங்களை பிடிச்ச மாதிரி காமிச்சிப்போம். தட்ஸ் ஆக்டிங். நம்ம ஹார்ட்ல உண்மையா ராங் பெர்செப்ஷன் இருக்கு, ஒரு கசப்பு இருக்கு. அந்த கசப்புல இருந்து எப்படி விடுதலை பெறது அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏசப்பா இவங்களுக்கு நினைச்சா எனக்கு கசப்பா இருக்கு, இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா அதுல இருந்து ஏசப்பா விடுதலை கொடுப்பாரு. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எனக்கு ஒரு மேல ஒரு கசப்பு இருந்தது, ஆனா அந்த கசப்பு இருக்க எனக்கு பிடிக்கல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஏசப்பா என்ன மாத்திடுங்க, இந்த கசப்பு எனக்கு வேணாம். இந்த கசப்பை அவனை நினைக்கும் பொழுதுலாம் எனக்கு பாவம் பண்ணிடுறேன், அவனை பத்தி கசப்பா எண்ணிடுறேன், அவனை பத்தி நான் ஈவலா நினைச்சிடுறேன். உங்களுடைய வேதம், உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமா நான் ஈவலா நினைச்சிட்டு இருக்கிறேன், விரோதமா நான் செயல்பட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி விரோதிக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லையே, என்னை மாத்துகன்னு சொல்லும் பொழுது என் கனவுல ஏசப்பா என்னுடைய கனவுல வந்துட்டு யார் மேல எனக்கு கசப்பு இருந்ததோ அந்த ஒரு பர்சன் என் கனவுல எனக்கு நல்லது பண்ற மாதிரி ஒரு கனவு. நெக்ஸ்ட் டேல இருந்து அந்த கனவு, நெக்ஸ்ட் டேல நான் எழுந்திருக்கும் பொழுது அந்த பிட்டர்னஸ் போயிடுச்சு. இவ்வளவு நல்ல மனுஷன் அவன், இது எனக்கு தெரியாம போச்சு, அவனை பத்தி இவ்வளவு கசப்பா நினைச்சிட்டேன்னு சொல்ற மாதிரி என் மைண்ட் டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாரு. கடவுளால எல்லாமே பண்ண முடியும். அவன் நம்மளை உருவாக்குன தேவன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. உண்மையாவே உங்களுக்கு ஒரு சுத்த மனசாட்சி இருக்கணுமா, சுத்த மனசாட்சியா இருங்கன்னு பவுல் சொல்றாரு. சுத்த மனசாட்சியா இருக்கணுமா, உங்களுக்கு இந்த கசப்புல இருந்தோம், இந்த ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ்ல இருந்து விடுதலை வரணுமா,
மேபி அது ரைட்டான ஜட்ஜ்மெண்டா இருக்கலாம், ரைட் பெர்செப்ஷன் இருக்கலாம். பட் ரைட் பெர்செப்ஷன், ரைட் ஜட்ஜ்மெண்ட் உங்களை பாவம் பண்ண விடாது, உங்களை ஒருவரை கசப்பா லைஃப் லாங் நினைக்க விடாது. ஆனா ஒரு ராங் பெர்செப்ஷன், ராங் ஜட்ஜ்மெண்ட் உங்க மனசுல கசப்புகள், வெறுக்கிற ஹேட்ஃபுல்னஸ், ஹேட்ரட்னஸ் எல்லாம் உருவாக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹார்ட் நெருப்பி டிஃபைல் ஆக்கிட்டோம். என்னதான் ப்ரேயர் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டேன். நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன தப்பு பண்றோம், நம்மளுக்கே தெரியாது. எதுக்கு இன்னைக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல, எதுக்கு ஏசப்பா கிட்ட எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கல, நம்ம மண்டை குழப்பிட்டு இருப்போம். ஆனா நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் நம்ம கான்சியன்ஸ் செத்து போச்சு. ஆண்டவர் நிறைய வாட்டி உணர்த்தி இருப்பாரு, உன் ஹார்ட்ல இப்படி இருக்குது பாரு, ஒரு பர்சனை நினைக்கும் போது உனக்கு கஷ்டப்பு வருது பாரு, அந்த கஷ்டப்பு எதனால வருது ஆராயுங்க. அந்த கஷ்டப்பு எதனால வந்தது? ஒருவர் இப்போ ஒரு பர்சனை வெறுக்கிறீங்கன்னா அந்த பர்சனை பத்தி உங்ககிட்ட யாராச்சும் வந்து தவறா சொன்னாங்களா? சொல்லல. இல்ல அவங்கள பத்தி நீங்க தவறா கேட்டீங்களா? கேட்கல. அப்ப எப்படி அந்த bitterness வந்தது? Your own perception. That bitterness is from evil, from Satan. Be aware. Pride promotes strife. அதுல இருந்து விடுதலை பெறும் நம்மளால விடுதலை பெற முடியாது. பிகாஸ் we are an egoish person. ஹியூமன்னாலே அப்படிதான், அவ்வளவு ஈஸியா ஹியூமன் நேச்சர் மாத்த முடியாது. பட் ஹியூமனை படைச்ச கூயவனால தன் பாண்டத்தை, மண்பாண்டத்தை ஏற்றபடி வணைந்து கொள்ள முடியும். கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவரால் உங்க மைண்டை மாத்த முடியும், கெமிஸ்ட்ரியை மாத்த முடியும், ஹார்ட்டை மாத்த முடியும், உங்க பிஹேவியரை மாத்த முடியும், உங்க கேரக்டரை மாத்த முடியும், எல்லாமே மாத்த முடியும். நீங்க கேட்க வேண்டிய, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் கிட்ட கதறி கதறி கேட்கணும். ஏசப்பா எனக்கு இதுல இருக்க பிடிக்கல, மத்தவங்களை பத்தி பிட்டர்னஸ் எனக்கு வேணாம். மத்தவங்களுக்கு பிட்டர்னஸ் நினைக்கிறது பாவமே இல்ல நினைச்சிட்டு இருக்கோமா? மத்தவங்களை பத்தி எனக்கு ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரையும் மன்னிப்போம். பட் சில பேர் மேல நம்ம கசப்பு இருக்கும். அந்த கசப்பு இருந்தா பரவாயில்லன்னு விட்டுடுறோமா? அந்த கசப்பு பரவாயில்ல இருக்கட்டும் விட்டுடுறோம் அப்படின்னா நம்ம மனசாட்சி எப்பவுமே பியூரா இருக்காது. நெக்ஸ்ட் அந்த ஒரு குற்ற உணர்வு குறைஞ்சுக்கிட்டே போவோம். பாவங்கள் ஈஸியா பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் ஈஸியா பண்ண ஆரம்பிப்போம். So be careful. ஆண்டவர் சொல்றது, ஆண்டவர் நம்மள எல்லாருக்குமே வார்ன் பண்றது, don't perceive wrong. You can perceive, you can sense whether it is right or wrong. பட் அந்த சென்ஸ், அந்த ஒரு பெர்செப்ஷன் உங்களை ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விரோதமாக. ஆண்டவர் எல்லாருமே நேசிக்கணும். எல்லாரையும் நேசிக்கணும்னா உலகத்துல இருக்க எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க முடியாது. ஆனா நேசிப்பது என்பது உலகத்துல ஒருத்தனை கூட வெறுக்க கூடாது. ஒருத்தன் மேலே உனக்கு மனக்கசப்பு இருக்கக்கூடாது, அவனை மன்னிச்சு விட்டுறணும். மேபி உன்னோட பெர்செப்ஷன் ரைட்டாவும் இருக்கலாம், மேபி நீ பார்த்தோம் இருக்கலாம், காதல கேட்டோம் இருக்கலாம், அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. பட் காதல பார்க்காம, பேசாம, கேட்காம நம்மளே ஒரு ராங் பெர்செப்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா we will be in very danger. அந்த வாய்ஸ், அந்த கசப்பு என்பது டெய்லி நம்ம மனசுல பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். பிளிங்க் ஆகி நம்ம ஹார்ட்டை நிறைச்சிடும். மன நிறைவாகும் போது வாய் வழியா பேச ஆரம்பிப்போம் அந்த தவறுகளை. அவங்க பின்னாடி காசிப்ஸ், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஒரு பத்தி பின்னாடி ஒரு குடிச்சா, ஒரு சிகரெட் குடிச்சாலோ, ஒரு ட்ரிங்க் குடிச்சாலோ, அந்த ட்ரிங்க் தன்னுடைய ஓன் பாடி அஃபெக்ட் பண்ணும், அதுவும் பாவம். பட் ஒரு காசிப்ஸ், ஒரு மர்மரிங்ஸ், ஒரு ராங் பெர்செப்ஷன் மூலமா வந்தது ஒன்னத்தை நம்ம பண்ணும்போது நெக்ஸ்ட் பர்சன் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பர்சன் அஃபெக்ட் பண்ற பாவம் தேவன் ரொம்ப கடுமையா தண்டிப்பார். So be careful. நம்ம ஒரு வாட்டி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம், யார் மேலாச்சும் நம்ம கசப்பு இருக்கா, அன்வான்டா ஒரு பிட்டர்னஸ் வருதா. நம்ம மனசு சொல்லலாம் அது தப்பு இல்லை, நான் நினைச்சிருக்கிறது ரைட் தான், மனசு சொல்லலாம். நம்பாதீங்க. அந்த பிட்டர்னஸ் உங்களை பாவம் பண்ண விட்டா அடம் கொடுக்காதீங்க, காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஆண்டவரை ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். முடிஞ்ச அளவு பீஸ்ஃபுல்லா இருங்க எல்லாருக்கிட்டையும். என்னதான் உங்களை பத்தி தவறா பேசினாலும் பரவாயில்ல, உங்க கிட்ட இருக்கிற ஷர்ட் உங்க கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, விட்டு கொடுங்க. அவங்க 2 மைல் கூப்பிட்டா 4 மைல் முன்னாடி போக ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அதெல்லாம் ஒரு கமாண்ட்மெண்ட் தானே. அதெல்லாம் கமெண்ட்மெண்ட் இருக்கணும். நம்ம மனசுல பிட்டர்னஸ் இருக்கக்கூடாது இல்ல. பிட்டர்னஸ்ல இருந்து, ஒரு கசப்புல இருந்து எத்தனை பேர் எனக்கு விடுதலை பெற்றிருக்கிறோம். ராங் பெர்செப்ஷன்ல இருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு எத்தனை பேர் நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். நான் ஒருத்தரை பார்க்கும் போதெல்லாம் தவறா ஜட்ஜ் பண்ணிடுறேன். அதுக்கு காரணம் எனக்குள்ள இருக்கிற பெருமைகள் தான். எத்தனை பேர் உணர்ந்து அதை ஆண்டவர் வாயில, நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம பாதத்துல நின்று நம்மளுடைய வாயினால அதை கன்ஃபஸ் பண்ணி நம்ம மனசு மாறி இருக்கிறோம். அதற்கான விடுதலை நம்ம எத்தனை பேர் கேட்டு இருக்கிறோம். அதற்கான கேட்ட அந்த விடுதலை எத்தனை பேர் நம்ம வாங்கி பெற்று இருந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நம்ம மனசாட்சி குத்துற மனசாட்சியா இருக்கிறதா இல்ல செத்து போன மனசாட்சியா இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன், உங்களையும் நேசிக்கிறார், உங்களுடைய பகைவரையும் நேசிக்கிறார். நீங்க ஒருவர் மேல கசப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க பகையர்கள், அதாவது ஒரு ஆப்போனன்ட் பர்சனுக்கு தெரிஞ்சு ஆண்டவரே மேல கசப்பா நினைக்கிறாங்கன்ட்டு அந்த ஒரு ஆப்போசிட் ஒரு பர்சன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது அவன் கூக்குரல் தேவனுடைய சமூகத்துல எட்டும். அப்ப தேவன் உங்களை தான் கணக்கு கேட்பார். Because you're hurting another persons. Not only him but God. அவரையும் தான் நம்ம ஹர்ட் பண்றோம். Because we are sinning. அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவருக்கு விரோதமான காரியங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சோ கர்த்தர் கண்டிப்பா நமக்கு விடுதலை கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சின்ன சின்ன விஷயத்துல கூட என்கிட்ட பாதத்துல வருவானா, சின்ன சின்ன கேரக்டர் சேஞ்சிங்ல இருந்து சேஞ்ச் பண்ணணும்ன்றதுக்காக என் பாதத்துல வருவானா, இல்ல எந்த பாவமே பண்ணலன்ற மாதிரி போயிட்டே இருப்பானா? இல்ல, நம்மள மாதிரி ஆட்கள் தான் ஆண்டவர் விரும்புறார். நம்மள மாதிரி அநேக பாவங்கள் பண்றவங்க, வாண்டடா பாவங்கள் பண்றவரை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோ நம்ம எல்லாருமே தைரியமா கிருபாசனத்தில சேர கடவோம். by humbleness, by submitting ourselves to God completely, not partly, complete. சோ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஒரு விஷயம் கண்களை மூடலாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். எங்கள் பரலோகத்தில் இருக்கும் பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, ஒரு விசையாக நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவாக மன்னியும். எங்கள் இருதயத்தில் ஏதாவது கசப்புகள் இருந்தால் எங்களை தயவாக மன்னியும். எங்களை மாற்றும். ராங் பெர்செப்ஷன்ஸ் இருக்கலாம். மண்டையிலிருந்து வருகிற பெர்செப்ஷன் எப்பொழுதுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும், பாவம் பண்ண வைக்காது, உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட வைக்காது, காசிப் பண்ண வைக்காது, முறுமுறுக்க வைக்காது. ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற ராங் பெர்செப்ஷன் இந்த எல்லா பாவத்தையும் பண்ண வைக்கும். ஏசப்பா, ஒரு விசையாக எங்கள் பாவங்களை மன்னித்து இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்தி இந்த சிறிய ஜெபத்தை தாழ்மையுடன் எடுக்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென். Praise Lord.